அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், தேவர்கள், தேவதைகள் அனைவருடைய பாத திருவடியை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்படி அடையிறது? பிரபஞ்ச சக்தினா என்ன? பூமி மேலே பிரபஞ்சம் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம பூமியை நோக்கி கதிர்வீச்சு மாதிரி ஒரு அலை இருக்கும். அதுதான் பிரபஞ்ச சக்தி சொல்கிறாங்க. அந்த பிரபஞ்ச சக்தி எப்போ வரும்னா, இரவு நேரங்களில் மட்டும்தான் நம்ம பூமியை ஃபுல்லாக ஆட்கொள்ளும். அப்போது இரவு நேரத்தில் இருந்து விடியற் காலை வரைக்கும். அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் எழுந்து எல்லாமே பண்ணால் எல்லாமே நம்மளுக்கு சக்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறாங்க 3லேருந்து 5 வரைக்கும்? ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்த பிரபஞ்ச சக்தி காலையில் பூமி ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த டைமில் நம்ம எழுந்து, அதனால தான் காலையில் வாக்கிங் போனால் உடம்பு நல்லா இருக்குது. அப்போது அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல படும்போது நம்ம உடம்பு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். வாக்கிங் போக முடியாதவங்க, இது பண்ண முடியாதவங்க கூட பிரபஞ்ச சக்தியை அடையலாம். எப்படின்னா, நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியவோ எந்த ஒரு மேல் கூரையும் இருக்கக்கூடாது. இல்லாத ஓப்பன் பிளேஸில் போயிட்டு நீங்கள் நின்று நம்மளுடைய உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளங்கையை நீட்டி பிரபஞ்ச சக்தியை வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கையை மேலே தூக்கி பிரபஞ்ச சக்தியை நீங்கள் ஒரு அரை மணி நேரம், இல்லை நீங்கள் முடியாதவங்க ஒரு சேர் போட்டு கூட உட்காந்து பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தால் நீங்கள் சட்டை போடாமல் மேலே உட்காருங்க. உட்காந்து நம்ம உள்ளங்கையை இப்படி வைக்கணும். புரியுதுங்களா? இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சு கையை மேலே தூக்கணும். அப்போது நம்ம பிரபஞ்ச சக்தி நம்ம கை வழியாக நம்ம உடம்புக்குள்ளே பரவி நம்மளுக்கு இருக்கிற நோய்கள், நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை க்யூர் பண்ணும். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ண நீங்களே உணர்வீங்க, ஆமாம் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தது, சரியாயிடுச்சு. நம்ம எந்த ஒரு மாத்திரையும் போடலை, எந்த ஒரு ஊசியும் போடலை, ஆனால் நம்மளுக்கு இந்த இது சரியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலையில் எழுந்து போய் நிற்கிறதுக்கு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாக்கிங்கும் போக வேணாம், எதுவும் போக வேணாம். முடியாதவங்க ஒரு சேர் போட்டு உட்காந்து பண்ணுங்கள். முடிகிறவங்க ஒரு நின்றுக்கிட்டு பண்ணுங்கள். அப்போது பிரபஞ்ச சக்தி நீங்கள் உள் வாங்குவீங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி ஃபுல்லாக அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கணும். சரிங்களா? நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், ஏன் வெயில் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 7 மணிக்கா 8 மணிக்கா பண்ணுறேன்னு? அப்படின்னும்போது இங்கே தான் கடவுள் ஒரு சூட்சமத்தை வச்சுருக்கார். அது என்னன்னா, சூரிய ஒளி நம்ம பூமியில் பட்ட உடனே பிரபஞ்ச சக்தி காணா போயிடுன்றம்போது அது அந்த ஒளியில் அப்சர்வ் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால தான் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யணும். அப்போது செஞ்சீங்கன்னா தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆண்டவர் எப்படிலாம் படைச்சிருக்காரு பார்த்தீங்களா? விடியற் காலையில் நைட்டு இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும். சரிங்களா? அதே போல் சூரிய ஒளி பூமியில் பட்ட பிறகு அந்த ஒளி ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆகிடும்.
நீங்கள் காலையில் உட்காந்து இந்த பிரபஞ்ச சக்தியை உள் வாங்கும்போது உங்களுக்கு வேர்த்தே போகாது. புரியுதுங்களா? நீங்கள் வாக்கிங் போகும்போது உங்களுக்கு வேர்த்து போகும். ஏன்னா அப்போது அங்கே இருவினை நடக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற ஹீட்டும் வெளியே இருக்கிற கூலிங்கும் ரெண்டும் ரியாக்ஷன் ஆகி உங்களுக்கு வேர்வை வரும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியை உள் வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரி கையை வச்சதுக்கப்புறமா ஒரு 3 வாட்டி கையை இப்படி வச்சு இப்படி பண்ணுங்க நம்ம உடம்பு ஃபுல்லாக. அப்போது நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்து நம்ம உடம்புல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி செய்யுங்க. இதே போல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போதும் ஒரு 3 வாட்டி நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்கல்ல, கும்பிடாமல் ஆண்டவர்கிட்ட இப்படி காமிச்சு இப்படி பண்ணுங்க. அந்த கோயிலில் இருக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? ஒரு மன அமைதி. அங்கே ரிச்சுவல் இது நிறைய நிறைஞ்சி இருக்கும். நல்ல மனப்பான்மை, நல்ல ஒரு இது. அதுக்கு தான் நம்ம வெளியே 1008 பிரச்சனையில் இருப்போம். கோயிலுக்குள்ளே காலடி எடுத்து அடித்த உடனே நம்மளுக்கு அந்த இதெல்லாம் மறைஞ்சி கடவுள்கிட்ட நம்ம ஐக்கியமாகும். புரியுதுங்களா? அதே போல் தான் இதுவும். நம்ம எந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தியை நம்ம உள் வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும், நீங்களே உணர்வீங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்படி அடையிறது அப்படின்ட்டு. எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே நிறைய வித்தியாசம் தெரியும். தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அனைவரும் இன்புற்று வாழ்க.